இது நான் ஒருத்தர் மட்டும் ஏன் சொல்றேன்னா, தனியா அவர் பேரை சொல்ல வேணாமே, நாகரீகம் சொல்லலாம். ஒரு நபரே ஊடகவியலாளர் என்ற பெயரிலும், பத்திரிகையாளர் என்ற பெயரிலும், மூத்த பத்திரிகையாளர் என்ற பெயரிலும், தமிழ் தேசியவாதி என்ற பெயரிலும், திராவிட தேசியவாதி என்ற பெயரிலும், பெரியாரிய உணர்வாளர் என்ற பெயரிலும், எத்தனை பேர்ரா உனக்கு, எத்தனை அடையாளம்? இந்த அடையாளங்களுக்கு பூரா பின்னாடி இருக்கிறது காந்தி நோட்டு, பேமெண்ட், பேக்கேஜ், இவ்வளவுதான். ஊடகம் ஊடகமாக இல்ல, ஊடகவியலாளர்களா இல்ல. அரசியல் என்று வரும்போது, நாம் தமிழர் கட்சி என்று வரும்போது, இப்ப இது ஏரியா ரிப்போர்ட்னு சொல்லுவோம். இப்ப அஜித்தோட கொலை வழக்குல ஒவ்வொரு பகுதியிலும் இந்த நிக்கிதாவோட விஷயங்களை பூராமே தோண்டி எடுத்து, யாரெல்லாம் நிக்கிதாவால் பாதிக்கப்பட்ட நபர்கள், யாரெல்லாம் நிக்கிதாவை திருமணம் என்ற பெயரில் ஏமாந்துருக்காங்க, யாரெல்லாம் நிக்கிதாவால் பணம் கொடுத்து வேலை வாங்குறதுக்கு ஏமாந்துருக்காங்க, ஒவ்வொரு ஊரா ஓடி போய் கண்டுபிடிக்கிறான் பாத்தியா, அவனும் பத்திரிகையாளர் தான். இந்த சேனல்ல உட்காந்து காட்சி செல்வ மாதிரி ஆட்கள், இந்த மாதிரியான குணசேகரன் மாதிரியான ஆட்கள் உட்காந்து பேசுறாங்க, இவங்களும் ஊடகவியலாளர்கள் தான். புரியுங்களா? இந்த பத்திரிகையாளர்களுக்கு ஊடகவியலாளர்கள் இவங்களுக்குரிய வித்தியாசங்கள் என்னன்னா, உண்மையிலேயே உழைக்கக்கூடியவர்கள், எப்படியாவது பொதுமக்களுக்கு பயன்பட வேண்டும், உண்மையை வெளிக்கொண்டாட வேண்டும் ஓடுறாங்க. ஆனா சேனல்ல பெரிய இடத்துல உட்கார்ந்து இருக்கக்கூடிய முதலாளிகள் ரேஞ்சுக்கு உட்கார்ந்து இருக்கக்கூடிய ஊடகவியலாளர்கள் பேமெண்ட்டுக்காகவும் பேக்கேஜுக்காகவும் பேசுறாங்க. என்ன சொல்லலாம், வாடகைக்கு விடுறாங்க. என்ன சொல்லலாம், வாய் விபச்சாரிகள் சொல்லலாம். இவர்கள் ஊடகவியலாளர்கள் கிடையாது, வாய் விபச்சாரிகள், பேச்சு விபச்சாரிகள், வார்த்தை விபச்சாரிகள். இதை விட கொடுமையா இவங்களை சொல்லவே முடியாது.